வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026, 27 நடக்கக்கூடிய ஒரு அதிசய டிரான்சிட் இது. குரு 2027 தான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். ஆனால் இந்த முறை அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வந்துடுவார். அதை பற்றின டீட்டெயில் டேட்ஸ் என்ன, அதில் வக்கரகதியும் அடைய போகுது, ரெட்ரோகிரேட். ஸோ அந்த டேட் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோட எண்ணில் கொடுத்துட்றேன். உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது. இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்குமே இது வேறு மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. காரணம் இது ஒரு சுபகிரகம். இதை பற்றின நிறைய கண்டென்ட் ப்ளஸ் வீடியோஸும் என்னோடய வெப்சைட்லையும் இருக்கும், www.lifehoroscope.in. அண்ட் சர்வீஸும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் சரி, இல்லை பலவிதமான மேரேஜ் மேட்சிங் ஆர் நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன சேவை தேவையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அண்ட் ஐடி www.lifehoroscope.in. ரிஷபராசி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு உள்ளே நுழைஞ்சிருவார். இவர் Jan 24, 2027 திரும்ப கடகத்துக்கு உச்சமான இடத்துக்கு திரும்பி வந்துடுவார். இதுக்கு இடையிலே வக்ரமும் ஆயிடுவார். ஸோ ரிஷபத்துக்கு என்ன பண்ண போகிறார்? ரிஷபத்துக்கு குரு அன்ஃபேவரபிள் பிளானட் நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம். பட் குரு 4ஆம் இடத்துக்கு நகர்றார். 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு நகர்வு வருது. முக்கியமான மாற்றம் என்ன நடக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்? வெஹிக்கிள் வாங்கணும்னு கனவுல மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும், ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும், ஒரு பைக் வாங்கினா நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், 2 வீலர் 4 வீலர் ஆர் ஏதாவது ட்ரக்கு, வேனு, பஸ்ஸு, பிஸ்னஸ்க்கு இதுதான் சரியான நேரம். குரு ஒன்ஸ் 4ஆம் இடத்துக்கு உள்ளே நுழைகிறாருன்னு சொன்னோம்னா உங்கள் வாகனங்களில், உங்கள் வீட்டில், உங்களுடைய ஹெல்த்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை தூக்கிடுவார். ஏன்னா குரு உள்ளே வராருன்னு சொன்னால் அந்த இடத்த குரு என்ன செய்கிறாரா, குரு ஒரு சுபகிரகம். ஒரு சுபகிரகம் உள்ளே வரார். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் உங்கள் வீட்டுக்கு வரார், உங்கள் ஹெட்மாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரார். அப்போ நீங்கள் உங்கள் புக்ஸை பார்க்குறாரு, உங்கள் ரூமை பார்க்குறாரு, உங்களோட லைப்ரரியை பார்க்குறாருன்னா அதில் இருக்கிற எல்லா குறையும் சரி பண்ணுவார்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் குருனா டீச்சர். அவர் ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த குரு ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துல வராருன்னு சொன்னோம்னா உங்கள் வீட்டில் ஒரு குறை இருக்குது. ரிஷபத்துக்கு வீட்டில் ஏதோ தேவை இருக்குது. வீட்டில் பெயிண்ட் அடிக்கலை, வீட்டில் ரிப்பேர்ஸ் இருக்குது, வீடு ரெனிவேட் பண்ணணும், வீடை கட்டணும், அதை குரு செய்ய வைப்பார். உங்களுக்கு வாகனத்தில் ஒரே பிரச்சனை இருக்குது, வாகனம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, வாகனம் அப்பப்போ பிரச்சனை கொடுக்குது, மனசு வேதனையாக இருக்குது, இதில் ட்ராவல் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு நியூவாக ஒரு வெஹிக்கிளை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா இந்த குரு வந்தவுடனே அந்த பலனை போய் அதை அட்வான்ஸ் பண்ணி வாங்க வைப்பார். ஒரு இடம் வாங்க வைப்பார், ஒரு வீடு வாங்க வைப்பார். இதெல்லாம் அந்த ரிஷபத்துக்கு கொடுக்கும். ஏன்னா 4 குரு வீட்டுக்கு அட்வான்ஸ், வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, டோக்கன் அட்வான்ஸ் போடுறது, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த பேச்சை எடுப்போம். இதுதான் 4. அதோட பார்வை பாருங்கள், ரிஷபத்துக்கு நேராக அந்த குருவுடைய பார்வை 10ல் போய் விழும். 10ல் போய் குரு பார்வை விழுந்துருச்சுன்னா கரெக்டாக விழும். அந்த அக்டோபர் 31, 2026 நீங்கள் நவம்பர் 1 வச்சுங்க. இந்த குரு பார்வை 10ல் விழுந்ததுன்னா ரொம்ப நாளாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணலாம், ஆஃபீஸை மாற்றலாம், தொழிலை மாற்றலாம், வேலையை மாற்றலாம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், வேறு ஒரு அடிஷ்னல் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம். இதுக்கெல்லாம் பலனை குரு பார்வை கொடுக்கும். இப்போ ஏன் இவ்வளோ நாள் அந்த ஆசை இருந்தும் கொடுக்கலன்னா ராகு 10th ஹவுஸில் இருக்குது. ராகு 10லேருந்து குருவுடைய பார்வை விழாததுனால ராகு தடை பண்ணிகிட்டே வச்சுருக்கு. இப்போ ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க. குரு பார்வை ராகு மீது பதியும், ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க. குரு 4ல் நடக்கிற பலனை விட 10ல் நடக்கிற பலனை வேகம் எடுத்துரும். நல்லா புரிஞ்சுங்க. குரு 4ல் நுழைஞ்சோடனே வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட பலனை விட இந்த 10ல் குரு பார்வை ராகு மேலே விழுது, அது இன்னும் வேகமாக நடக்கும். ஏன்னா அங்கே குரு கேதுவோட சண்டை போட்டு ஜெயிச்சு பண்ணணும். இங்கே ராகு மேலே ஸ்ட்ரைட்டாக அவரோட பார்வையை பதிச்சிடும். இது முக்கியமான விஷயமே இந்த தொழில் தான். வேலையில், ப்ரொமோஷனில் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், லொக்கேஷன் சேஞ்ச். அப்புறம் நிறைய பேருக்கு வீடு மாற்றணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கும். வாடகை வீட்டுக்கு போயிடணும், வேறு வீட்டுக்கு மாற்றணும், இந்த வீடு சரியில்லை, இந்த வீடு ராசி இல்லை, அதை செய்ய வைக்கும். குருவுடைய பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துல விடும். இந்த 8ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா தீராத கடன், கடன் 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 கடன், தீராத கடன், பெரிய பிரச்சனை, பெரிய கஷ்டம். அதெல்லாம் இந்த குரு பார்வை என்ன பண்ணும், ஒரு கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கு ஒரு வழியை கொண்டு வரும். அந்த வழியை எப்படி கொண்டு வரும்? 4ல் குரு போகிறாரா, சொத்து யாருக்காவது விற்கணும்னு ஐடியா இருக்குது, நான் எப்படியாவது இந்த சொத்தை விற்றுன்னு நினைக்கிறேன், இந்த வீடை விற்றுன்னு நினைக்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி விற்றுடணும், அதை விற்று இந்த கடனை அடைச்சி விட்டுரும்.
ஸோ 4னா உங்களோட சொத்து, உங்களோட அசெட், உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட வெஹிக்கிள். அதை விற்று இந்த 8ல் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்புறம் குரு பார்வை 8. குரு பார்வை 8ன்னா என்னென்னா, ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து இந்த கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு, இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எல்லாம் சால்வ் ஆகும். அதுவும் குரு பார்வையில் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் குரு பார்வை மேஷத்து மேலே விழுது. ரிஷபத்துக்கு இது 12th ஹவுஸ். இந்த 12th ஹவுஸில் குரு பார்வை விழுந்தால் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். அதுலேயும் குறிப்பாக டூர், ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், பிஸ்னஸ் ட்ராவல், ஏதோ ஒரு நல்ல பயணங்கள் நிறைய நடக்கும். கோயிலாக வழிபடுவீங்க, சேவையாக செய்வீங்க, பயணம் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கௌரவத்தையும் வாங்கிப்பீங்க, உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி குரு பார்வை வருது. ஸோ ரிஷபத்துக்கு இந்த குருவோடைய இந்த அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட் சடனாக வரும். சடனாக நிறைய விஷயத்தை மாற்றும். உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் இருக்குது, குறிப்பாக வயிற்றில் இருக்குது, ஜீரண மண்டலத்தில் இருக்குது, ஸ்கின்னில் இருக்குது, அலர்ஜியில் இருக்குது, லிவரில் இருக்குது, லங்ஸில் இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் அந்த குரு பயிற்சி சால்வ் பண்ணும். ஆரோக்கியத்தில் குறிப்பாக பெண்களுக்கு, குருவுடைய அதாவது ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளை இந்த குரு கேது சேர்க்கை, குருவுடைய இந்த அதிசார பெயர்ச்சி அந்த பிரச்சனைக்கு சரியான மருத்துவம், சரியான மருத்துவரையும் உங்களுக்கு காமிக்கும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. ஸோ மொத்தத்தில் ரிஷபத்துக்கு இந்த குரு பயிற்சி செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் நம்பர் 1 ஹைலைட்டிங்கு உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், அதுக்குண்டான க்ரோத், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் தான் மெயின். இப்போ நீங்கள் பார்த்தது உலகளாவிய எல்லா மக்களுக்கும் எல்லா ராசிக்கும் உடைய குருவுடைய பயிற்சி. இது இண்டிவிஜுவலாக ஒரு பலனை கொடுக்கும், ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் நடக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த குருவுடைய நிலைமையை கண்டுபிடிங்க. ஏன்னா 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது. 9 கோளும் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்காது. குரு நிறைய பேருக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாகவும் வரும். அப்படி வந்தாலுமே அது சுபகிரகம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குருவுடைய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, 5th ஹவுஸா, 8th ஹவுஸா, 9th ஹவுஸா, 10th ஹவுஸா, அதோடைய பலன் என்ன, அது எந்த வீட்டில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது, ஷட்பலா ஸ்கோருன்னு சொல்லுவோம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது வக்கரமாக இருக்கா, வக்கரம் இல்லாமல் இருக்கா, இதை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். குருவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு மாற்றம், ஏன்னா குரு நகரும் போது அவர் என்ன தருவார்னா அந்த குருவுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 1. 2வது, உங்கள் ஜாதகத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நடக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கொடுக்கும்போது அது உங்கள் பர்த் சார்ட்டை ஒப்பிடுறதுக்காக தான் இதை பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறது. இது இன்னொரு விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் தசாநாதனா உங்கள் ஜனன நட்சத்திரத்திலேருந்து குரு தசை யாருக்கு நடக்குது, குரு புக்திங்கிறது ஈஸி. எந்த தசை நடந்தாலும் புக்தி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. புக்தி மீன்ஸ் சப் கால்குலேஷன், ஒரு தசால ஸ்பிளிட்டு, பிரேக்கப்னு சொல்கிறோம். பட் தசை குரு நடக்குதுன்னா அது அதிசயம், எல்லாருக்கும் நடக்காது. சில நட்சத்திரத்துக்கு குரு தசை வரதுக்கே ரொம்ப வயசாகிடும். அப்போ நீங்கள் குரு தசை இருக்கா, குரு புக்தி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது இருந்தால் இது ரொம்ப க்ளோஸாக வந்துடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் இந்த பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வரும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் சிம்மத்துக்கு தான் போகிறார். ஸோ சிம்மத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பாருங்கள். சிம்மத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும். அப்புறம் அந்த சிம்மத்தில் போகக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னா, நேராக கும்பத்தில் விழும், நேர் பார்வைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேஷத்துலேயும் விழும், அதுக்கப்புறம் தனுசுலேயும் விழும். ஸோ தனுசு, கும்பம், மேஷம் இந்த 3மே கிட்டத்தட்ட சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற நேரமாக வருது. ஸோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்த விட மெயினாக இந்த குருவை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவுடைய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து புரிஞ்சுக்கங்க. அப்படியே ஏஐலேயும் நிறைய எல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று படிக்கும்போது ஒரு ஞானம் வரும், அறிவு வளரும், இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய கண்டென்ட்லேயும் இதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சர்வீஸ் ஒரு வேளை இந்த குரு பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் சடனாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் மாறுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பர்சனல் சார்ட்டை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ் டீமில் அஸ்ட்ராலஜிஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது, ஆன்லைன் பிடிஎஃப் ஹாரோஸ்கோப் மெத்தட் இருக்குது, ஜெமாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெமிடி என்ன, மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது ரெமெடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்காம நம்மளால் சொல்லவே முடியாது. சில பேருக்கு சிம்பிள் ரெமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சிலதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களே இருக்கிற இடத்துல சில ப்ரேயர்ஸ் பண்ணாலே சிம்பிளாக சார்ட் அவுட் ஆகும். அது கேஸ் டு கேஸ் லைக் ஹாரோஸ்கோப் டு ஹாரோஸ்கோப் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ அதனால் ரெமெடி வந்து ஒரு ஓவராலாக கொடுக்க முடியாத காரணம் தான். பொதுவாக சுபகிரகத்துக்கு ரெமெடி நல்லதை செய்யுங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யுங்கள், இதுதான் கொடுக்குறேன். இது ஒரு டீட்டெயில் வீடியோ. இதை தவிர நான் வந்து இந்த குரு பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உலகத்துக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற்றமாகவும் திடீர்னு நடக்கும். இண்டிவிஜுவல் ராசி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை விட உலகத்துக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமானா, இந்த அதிசார பெயர்ச்சி எப்போ குரு வந்து சிம்மத்துக்கு நுழைகிறாரோ, சிம்மம்னா ராஜா, ராஜானா கிங்கு. இப்போ உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் கண்ட்ரினா, அப்போ அந்த இடத்துக்கு குரு வராரு. சுபகிரகம் தான், ஆனால் அங்கே கேது இருக்குது. ஸோ கேதுவும் குருவும் ஒரு ஃபைட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உலகத்துக்கே பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் குரு. குரு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா மெயின் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதெல்லாம் தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண போகுது. அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட லா, ரூல்ஸ் எது வேணால் வரலாம். அப்புறம் குருக்கு எது சேர்ந்தால் மதம், நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரக்கூடியது அந்த குரு கேது கன்ஜெக்ஷன். ஸோ குருவும் கேதுவும் இணைந்தால் நிறைய முக்கியமான விஷயங்களை, மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரப்போது. அது அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம், ஆனால் எண்ட் ரிசல்ட் எல்லாம் நன்மையில் போய் முடியும். பயங்கர அச்சுறுத்தலாகவும் பயங்கர குழப்பமாகவும் விஸ்வரூபம் எடுக்கும், ஆனால் எல்லாமே உலகத்தில் கடைசியாக ஒரு அமைதியை நோக்கி தான் போக போகுது. அதுதான் அந்த குரு செய்ய போகிறார். அப்போ அது வந்து ஒன்று மாணவர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாணவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிற வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங். உலகத்திலே வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆர் பேங்க் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் கூட ஆகும். மறுபடியும் அதை என்ன சொல்லுவாங்க, புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியோட புதுப்பித்து ஒரு நியூ ரூல், ஒரு நியூ ரெகுலேஷன்ஸோட கரன்சியை பற்றியோ, பேங்க் சிஸ்டமை பற்றியோ, பேங்கிங்கை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ, இல்லை ஷேர்ஸை பற்றியோ, இல்லை லேட்டஸ்டாக இருக்கிற ட்ரெண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயங்களை உலகத்தில் மாற்ற போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி திட்டங்கள், அவர் எஜுகேஷன் சிஸ்டம் குளோபலாகவே நிறைய சேஞ்சை கொண்டு வரும். குறிப்பாக இந்தியாவில் இது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா குரு வந்து இந்த கேதுவோட சிம்மத்தில் நுழையிறதுனால அந்த சிம்மம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி மண்டலமாக வருது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி மண்டலமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் சொல்லிட்டேன், பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லா புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த குரு வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மத நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை, ஒரு வழியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அது தப்பே கிடையாது. அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றின ஒரு புரிதலோ, அதை பற்றின ஒரு டிபேட்டோ, இல்லை அதை பற்றின ஏதோ ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக சில குழப்பங்களையும் கொண்டு வரும். அது மாதிரியான சூழ்நிலையை இது உருவாக்கும். இதுதான் நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார பெயர்ச்சி உலகத்தையே புரட்டி போட போது நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.